ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 9 கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், நான் உம்மை புகலிடமாக கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், அவர்களுடைய காரியம் பெருசு. அப்ப அவர்களுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். ஏன்னா சத்துருக்கள் பிரமாகித்து வருகிறார்கள், விரோதமாக எழும்பி வருகிறார்கள். அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற பலன் என்னிடத்தில் இல்லை, ஆனால் நான் உம்மை புகலிடமாக கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய கைக்கு என்னை தப்புவை. எவன் சத்துரு எப்படி வர்றானே தெரியாது, எந்த வழியில வர்றான்னு தெரியாது, என்ன மாதிரி திட்டத்தை வைத்து கொண்டு வருகிறான்னு தெரியாது. ஆனா சத்துரு சில தந்திரங்களை கையாண்டு வருவான், தந்திரமா வருவான். நம்ம இடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எதையாவது சிக்க வைக்கிறதுக்கு தந்திரமாய் வருவார்கள். அப்ப நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது கட்டாயம். அப்ப அது யார் நமக்கு எச்சரிக்கை தருகிறது, யார் நம்மை அழகாய் வழி நடத்துகிறதுனா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் புகலிடமாக கொண்டாதான் அது நடக்கும். நான் ரொம்ப ஞானவான், நான் அறிவாளி, நான் கண்டுபிடிச்சிருவேன். எங்ககிட்ட ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்வார், எவன் பாக்கெட்ல காசு இருக்கோ அது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த காசு என் பாக்கெட்டுக்கு வந்துடும். அதுக்கு நான் வச்சிருக்கிற நிறைய மெத்தட்ஸை பயன்படுத்தி அந்த பணத்தை உருவிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். வாய்க்கூசாம பேசுவார். ஒரு நாள் இவர் இப்படியே பேசிட்டே இருக்கார். அதே போல அவனுடைய காரியத்துல பணம் என்னென்னமோ யார்கிட்ட என்னென்னமோ பேசி நல்ல பணம், அவருடைய அந்த ஒரு சின்ன ஊழியம் செய்து அதுல நிறைய பணம், மனைவிக்கு நகையா வாங்கி மாட்டுறாரு. நகை, அவ்வளோ நகை. கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா பாத்ரூம்ல ஏசி போட்டாரான்னு தெரியாது, ஆனா எல்லா ரூம்லயும் ஏசி போட்டார். வாடகை வீட்டுல, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டுல எல்லா ரூம்லயும் ஏசி. ஏசி இல்லாம அவரால் இருக்க முடியாதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வேலைக்கு ஒரு லேப்டாப் வேணும்னு ஃபண்டு ரைஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு லேப்டாப்பு. அப்படி அவருக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொண்டு, பல உபகரணங்களை வாங்கி சிலதை ரெண்ட்டுக்கு விட்டு, அந்த ரெண்ட் வேற வரும். கேட்டால் இங்கே ஒன்றுமே, இந்த ஊழியத்தில் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒன்றுமே இல்லைன்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் நல்ல காசு, அந்த நேரத்தில் பாத்ரூமில் வழிக்க விழுந்துட்டார். எப்படி வழிக்க விழுந்தாருன்னா, சுடுதண்ணி கொண்டு போகும்போது வழிக்க விழுந்ததுனால சுடுதண்ணி மேலே ஊற்றிக்கிச்சு. அது ரொம்ப பாதிக்கப்பட்டு அவருடைய அந்த வருமானத்திற்கான பல வாசல்கள் குறைஞ்சது, அடைக்கப்படலை, குறைஞ்சது. ஏன்னா யாரையும் போய் பார்க்க முடியல, யாருக்கிட்டையும் போய் பேச முடியல, ஃபோனில் பேசுறது, மற்றபடி நேரடியாக அவர் போக முடியல. அதனால் அது கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டார். ரெக்கவர் ஆகி மறுபடியும் அதுக்குள்ளே அந்த கொரோனா வந்துடுச்சு. அதில் நிறைய பாதிப்புகள். இப்படி
பல தடைகள் அந்த ஊழியத்தை அப்படியே அதிலே ஊற்றி மூடியாச்சு, முடிஞ்சது. அவர் என்ன சொன்னார், என்கிட்ட வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்னு சொன்னார்ல, அதை ஆண்டவர் உண்மையாக்கினார். உனக்கு வருமானம் தான்ப்பா இல்லை, உனக்கு இல்லாமலே போகட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை, அவருடைய வருமானம் குறைபடுவதற்கான காரியங்கள் துவங்க ஆரம்பித்தது. அதில் நிறைய லாஸ் அவருக்கு. அந்த ஊழியத்தை அவர் செய்து வந்த ஊழியமும் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் பல நெருக்கடிகள். அப்ப சத்துரு எப்படி வருவான்னு தெரியாது. சத்துரு ஆட்கள் மூலமாக வருவானா, வேற யார் மூலமா வருவான்னு தெரியாது. அப்ப தேவனை புகலிடமாய் கொண்டு, தேவனை தஞ்சமாய் கொண்டு, தேவன் சொல்லுகிற காரியத்தை கவனத்தில் கொண்டு செய்தால் தப்பு வைக்க முடியும். இல்லைன்னா நம்ம சிக்கிடுவோம். நம்ம நினைக்கிறோம், நான் அறிவாளிங்க, நான் ஞானவான்க, என்னை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது, எனக்கெல்லாம் தெரியும், நான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு அப்படி நானும் ஆண்டவரும் அப்படி நிற்கிறோம், அப்படி உட்காந்துருக்கிறோம், அப்படி நடக்கிறோம். நான் கண்ணை மூடி ஜோம் பண்ண பெற்றவங்க கண்ணெடுத்த ஜோம் பண்ணுறேன். நான் கண்ணை மூடி ஜோம் பண்ண கத்தரை என்கிட்ட சொல்லிடுவார். இப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியே என்னை கண்டுபிடிக்கல, இந்த விஷயத்துல ஏன் கண்டுபிடிக்கல, அந்த விஷயத்துல ஏன் கண்டுபிடிக்கல, இது நடந்துச்சு அதையா கண்டுபிடிக்கல, அது நடந்துச்சு அதையா கண்டுபிடிக்கல, நிறைய விஷயங்கள் நடந்ததை கண்டுபிடிக்க முடியல. அப்போ சத்துரு வரும்போது தெரியாது. தேவனை புகலிடமாய் கொண்டிருக்கும் போது தான் தெரியும். தேவனை புகலிடமாய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், இங்கே போகாத, இதை பண்ணாத, இது வேண்டாம். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் நம்மோடு முகமாய் பேசுகிற கர்த்தர் நம்ம அருகில் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார், இதை செய்யாத, அது செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இது உனக்கு நல்லா இருக்காது, இது வேண்டாம் சொல்லி தருவார். இந்த விஷயத்துல நீ தலையிடாத, இது வேண்டாம். ஒரு சமயம் நாங்கள் சபை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரு சபையில் அசோசியேட் பாஸ்டராக இருந்தேன். அப்போ அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்குது. கம்யூனிட்டி சர்வீஸில் இருக்கேன். அப்போ எங்கள் ரிலேட்டிவ் ஒரு அத்தை, அவங்களுடைய பொண்ணு, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பெரிய வயது, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இருக்காங்க. திடீர்னு அவங்க நிற்கிறாங்க வாசலில். சர்ச்சில் கம்யூனியன் நடந்துட்டுருக்கு. அந்த சர்ச்சில் 2 வாசல் இருக்கும். ஒரு வாசல் வந்துன்னு வான்னு கூப்பிட்டாங்க. நான் என்னன்னு கேட்டேன். உடனே அந்த கம்யூனியனில் வச்சுட்டு உடனே என் கூட வா, அங்கே ஒரு கையெழுத்து போட வேண்டியது இருக்குது, போட்டு வந்துடலாம், ஓடியா. சொன்னேன், இருங்க கம்யூனியன் முடியட்டும். இல்லை உனக்கு அங்கே வெயிட் பண்ணுறாரு, அட்வொகேட் வெயிட் பண்ணுறாரு, நீ உடனே வா. அதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன், நீ ஒரு கையெழுத்து மட்டும் போடு. கர்த்தர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார், நீ போய் கம்யூனியன் கொடுக்குறான். நான் போய் கம்யூனியன் கொடுத்து அதெல்லாம் முடித்து, அந்த ஜெபமெல்லாம் முடித்து, ஆசீர்வாதம்லாம் கூறி, எல்லா வேலையும் முடித்து, எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் நான் எல்லா ஆராதனையும் முடிந்து ஒரு மத்தியானம் 1 மணி. அவங்க அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரல. அவங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை. நான் விசாரித்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, அதாவது அவங்க வீட்டுக்காரரு பிரான்ஸ்ல நேஷனாலிட்டி உள்ள ஒரு ஆள். அவரு இறந்து போயிட்டார். அவர் அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் ஃபினாமியா எண்ணெய் வைத்தது போல. ஏன்னா அவருடைய சொத்தெல்லாம் அவங்க வீட்டார் பேரில், அவங்க அப்பா அம்மா பேரில் இருக்குது. இவங்க மனைவி, இவங்களுக்கு ஒரு குழந்தை, அவருக்குன்னு சொத்து பிரிக்கலை. அப்போ இவங்க அந்த சொத்தெல்லாம் ஆட்டைய போடுறதுக்கு இவங்க குறுக்கோடி கையாளுறாங்க. அதில் டூப்ளிகேட்டாக சில டாக்குமெண்ட் ரெடி பண்ணி, அந்த டாக்குமெண்ட்டு என் பேரில் அவர் எழுதி கொடுத்த மாதிரியும், அப்போ நான் கையெழுத்து போட்டேன், அவருடைய கையெழுத்தை வேற ஒருத்தவன் இருக்கான், அவர் கையெழுத்தை போலவே போடுறதுக்கு.
போட்டுட்டா கோர்ட்டுக்கு போய் ஆமாங்க எனக்கு அவர் தான் எழுதி கொடுத்தாரு, இந்த பாருங்க டாக்குமெண்ட் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை இந்த வருஷத்தில் எனக்கு எழுதி கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த சொத்தை ஜெயிச்சு கொடுத்துடலாம். இது அட்வொகேட் கொடுத்த ஐடியா. இதில் இந்த அம்மா என்ன கையெழுத்து போட சொல்லுது. எனக்கு அதுக்கு என்னன்னே தெரியாது, வாழும் தெரியாது, தலையும் தெரியாது. அப்போ கர்த்தர் சொன்னார், நீ போய் என் வேலையை பாரு, அதை விடு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ வேலையை பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒரு ஃபோனோ அவங்க மறுபடியும் ஒரு இதோ வரவே இல்லை. அப்போ விசாரித்த பொழுதுதான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஒரு பெரிய சிக்கல்லேருந்து அந்த ஒரு கையெழுத்து போட்டால் என் வாழ்க்கையே தலைகிட மாறி போயிருக்கும். அந்த பெரிய தீமையிலேருந்து கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றது, கட்டுகள்ல இருந்து கர்த்தர் காப்பாத்தினார், விடுவித்தார். ஐயோ பெரிய ஆச்சரியம் எனக்கு. அதனால அவரை புகலிடமா கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தெரியாம சத்துருக்கள் கொண்டு வருகிற சதி திட்டங்கள் நாசமோசங்கள் இதுலேருந்து கர்த்தர் நம்ம அழகா பாதுகாப்பார். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும், நான் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையில நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரையிலும் நான் ஏமாந்து நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டேன், நான் இதுவரையிலும் ஏமாந்து பல சத்துருக்கள் எனக்கு வைத்திருக்கிற கண்ணியில் நான் சிக்கிட்டேன், ஆனால் இப்போ என் ஆண்டவரை புகலிடமாக கொள்ளுகிறேன். அப்போ எனக்கு வரக்கூடிய எல்லா தீங்கு, எனக்கு குரோதமாக இடம்புகிறதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருவீங்க, அதனால் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் சத்துருடைய எல்லா வல்லமைகளுக்கும் விலக்கி ஆண்டவரை புகலிடமாக வைத்திருக்கிறதுனால தீங்கு உங்களை அணுகாதபடி காப்பார். ஆமேன், ஆமேன்.